ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நவம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நவம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நிறைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 18ஆம் தேதி அடுத்து வரக்கூடிய 19 அற்புதமான அமாவாசையும் கூட. இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட இருக்குது அப்படின்றதையும், அமாவாசை திதி எப்போ ஆரம்பமாகி எப்போ முடியுது அப்படின்றத பற்றியும் நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களை மேசராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் தாங்க தொடர்ந்து பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் வருடத்தினுடைய 11ஆவது மாதமான நவம்பர் மாதம் பிறந்து நாட்கள் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த நவம்பரில் வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க. திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் 19ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10:28 தொடங்கி நவம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 12:31 வந்து நிறைவடையுது. ஸோ இந்த திதிக்களை நீங்கள் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக அமாவாசை அப்படிங்கும் பொழுது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான ஒரு நாள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அமாவாசையிலையுமே நம்ம முன்னோர்களை நினைத்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். நம்ம முன்னோர்களுக்கான சாபங்கள் இருக்கக்கூடாது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடையணும். அப்போ தான் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் நடக்குது, தேவையில்லாமல் நடக்குது, ஏன் எதுக்கு என்ன அப்படின்ற காரணக்காரி இல்லாமல் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் எல்லாருமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வந்து எடுத்து பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு பூர்வஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு நல்ல ஜோதிடத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய பரிகாரங்களை செய்யும் பொழுது தான் அந்த சாப விமோச்சனமானது கிடைக்கும். அப்போ தான் அடுத்து உங்களுக்கு நல்லதும் நடக்கும். எந்த சாபம் இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் பித்ருக்களுடைய சாபம் இருக்கக்கூடாது. அப்படி யாரெல்லாம் பித்ரு சாபம் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத வீட்டில் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதே கடன் பிரச்சனையில் ஒரு சிலர் மூழ்கி இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டுட்டே இருப்பாங்க. அடிக்கடி மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். உடம்புல ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லுவாங்க, ஆனால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது, திருமண தடை இருக்கிறது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனால் திருமணம் ஆகாமல் இருக்குது. அதே போல் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லாமல் இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பித்திருக்களில் ஏதாவது ஒரு சாபம் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்து சரி பண்ணிக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இந்த அமாவாசையில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அவங்களுடைய அருள் கிடைக்கும் பொழுது எல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம என்ன தான் இஷ்ட கடவுள்களை வழிபாடு செய்தாலுமே கூட குலதெய்வம் சரின்னு அருள் கொடுக்காம இஷ்ட தெய்வம் நமக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காதுங்க. அதனால் முதல்ல நீங்கள் குலதெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும். குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் பூஜையெல்லாம் செய்துட்டு வாங்க. வரலாம் பார்த்திங்கன்னா வருஷ கணக்காக வந்து குலதெய்வத்துக்கு போகாமே இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாது. முடிஞ்சால் பக்கத்தில் தான் இருக்குன்னா மாதம் மாதம் கூட நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம், தப்பே கிடையாதுங்க. எந்த மாதத்துலேயும் வந்து போக முடியல, நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கோம், வரவே முடியல எங்களால், எங்களுடைய குலதெய்வமே ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்களாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. முடியாதவர்களாக பார்த்து செய்யுங்க. இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடாது. இருக்கிறவங்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ செய்கிறது தானமும் தர்மமும் வந்து கிடையாது. நம்ம செய்யக்கூடிய தான தர்மம் இயலாதவர்களுக்காக இருக்கணும், பசியால் வாடக்கூடியவர்களுக்காக இருக்கணும், அந்த நேரத்துக்கு அந்த தேவை இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும். அதுதான் வந்து நமக்கு புண்ணியம். நம்ம பாட்டில் நம்ம சொந்தக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்கும். அவங்களும் வந்து ஆத்மா சாந்தி அடைந்து உங்களுக்கு அருள் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் அமாவாசை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க மேசராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமாவாசைக்கு அப்புறமா கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேசராசி ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியவங்க மேசராசிக்காரங்க. இவங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எல்லாருக்கூடையும் ஈஸியாக வந்து பழகிடுவாங்க. இவங்க கூட வந்து ரொம்ப நாள் எடுத்துக்குவோம் பழகிறதுக்கு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னாவே இவங்க வந்து நண்பர்களாக மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு இசை, கவிதை, நடனம், பாடல் இதிலெல்லாம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சொல்லப்போனால் மேசராசிக்காரங்க பெரும்பான்மையானவர் பார்த்திங்கன்னா இதில் தனித்திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க. ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதை வச்சு அவங்க ஏதாவது ஒரு வெளியில் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி குணாதிசயங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நவம்பர் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உத்தியோகம் சம்மந்தமாக இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். வேலை நிமித்தம் காரணமாக நீங்கள் ஒரு தொழிலே செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல செய்யலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்துடும். வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வெளியில் நடக்கக்கூடிய விஷயத்தின் மூலமாக நீங்கள் புதுசாக ஏதாவது அனுபவப்படுவீங்க. அனாவசியமாக மற்றவங்களோட விவகாரத்தில் தலையிடாதீங்க. உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை நீங்கள் அதை பார்க்குறீங்களோ இல்லை அதை அந்த இடத்துல போய் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி செய்தாலுமே அந்த விஷயத்தில் நீங்கள் மிங்கிளாக ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஒன்று கேட்க போய் அந்த சண்டை உங்கள் பக்கம் திரும்பி போயிடும். அதனால் உங்களுக்கு அது ஆவாத விஷயம் அப்படின்னா ஒதுங்கிக்கோங்க. அதுதான் நல்லது. ஏன்னா இந்த டைமில் மேசராசிக்காரங்களே உங்களுக்குலாம் 7:30 சனி நடந்துகிட்டு இருக்குது. வீணாகவே போய் மாட்டிக்குவீங்க. நீங்களே போய் வழினா மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஒதுங்கியே இருந்துக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடன்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். ஸோ கடன் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய மேசராசியுடைய வியாபாரிகள் நவம்பர் மாதத்தில் அந்த கடனை எல்லாம் அடைப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் கையில் ஏதாவது ஒரு தொகை இருக்கும். ஒரு சில தொகையை மிச்சப்பிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. ஸோ நீங்களாக சொந்தமாக சேமித்து ஏதோ கையில் ஒரு கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முயற்சி பண்ணுங்கள். இந்த டைமில் அதுக்கான அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் முயற்சியை சரியாக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் குடும்ப தலைவிகளுக்கு, குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மேசராசியுடைய பெண்களுக்கு இந்த டைம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. கர்ப்பிணிகளாக இருக்கீங்க அப்படின்னா தொலைதூர பயணங்களை தவிர்த்துக்கோங்க. வெளியில் அதிகமாக நீங்கள் போக வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மகான்கள், ஆன்மீகவாதிகள் இவங்களையெல்லாம் நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய ஆசி கிடைக்கும். அவங்க மூலிமா நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு பேர் புகழோடு வெளியே தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ வெளிவட்டாரத்தில் நிறைய பேரால் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் ஓகே நீங்களா சரிங்க அப்படின்ற மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கும். அந்த மரியாதை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிடைச்சிடாதுங்க. என்ன தான் நீ சொத்து சுகத்தோடு இருந்தாலும் நல்ல காசு பணத்தோட செல்வாக்கோடு இருந்தாலுமே கூட மரியாதை அப்படிங்கிறது நம்ம நடந்துக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து மட்டும்தான் கிடைக்கும். காசு பணத்தை வச்சுலாம் மரியாதை கிடைக்கிறதுலாம் அதெல்லாம் சும்மா அது முன்னாடி மட்டும்தான் அதை காட்டுவாங்க. நம்ம எப்போவுமே நல்ல ஒழுக்கத்தோட நல்ல மதிப்போடு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம 4 பேர் கூட பழகக்கூடிய நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான். நம்ம எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கிறோமோ அதுதான் நமக்கான நல்ல ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த டைமில் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு அது மாதிரியான மதிப்புகள் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா மேசராசிக்காரங்க அதிகமாக கோபப்படுவாங்க. அதை தவிர அவங்கக்கிட்ட வேறு எந்த விதமான கெட்ட விஷயம் அப்படின்னு ஒன்றுமே இருக்கவே இருக்காது. ஸோ யாருக்குனாலும் உதவி செய்வாங்க, எவ்வளோ வேலைனாலும் செய்வாங்க. அதனால் இந்த ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு ஒரு மைனஸே, கோவப்படுறது மட்டும்தான். இந்த கோபம் மட்டும் இல்லை அப்படின்னா அவங்கள அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. சிம்மராசிக்காரங்களை போல தான் இந்த மேசராசிக்காரங்களும். சிம்மராசிக்காரங்களும் கோவப்படுறது தான், அவங்களுக்கும் முன்கோபம் அதிகமாக வரும். ஆனால் அவங்களுடைய கோபத்தில் கண்டிப்பாக நியாயம் இருக்கும். அதே போல் சிம்மராசிக்காரர்களை எப்படி கோவப்படுறாங்கன்னு சொல்கிறாங்களோ அதே அளவுக்கு அன்பானவர்கள். அந்த ஈக்குவல் குவாலிட்டி மேசராசிக்காரங்கள்ட்ட அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களும் அதிகமாக கோவப்படுவாங்க. ஆனால் இவங்களுடைய அன்புக்கு எல்லாருமே அடிமை. அவ்வளவு அன்பானவர்கள். அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க மாற்றவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் மேசராசிக்காரங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதையே கூட வீக்னஸாக எடுத்துப்பாங்க. ஆனால் இவங்களுடைய கோபம் மட்டும்தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பக்குவப்படுத்திக்கிட்டாங்க, கட்டுப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா மேசராசிக்காரங்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதே போல் கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா கலைஞர்களுக்கு தயாரிப்பாளர்களாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். தயாரிப்பாளர்களாக நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுக்கெல்லாம் நல்ல சான்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதம் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. எந்த விஷயத்தில் நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுத்து செய்யுங்க. உங்களால் முடியும் கண்டிப்பாக. ஆனால் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தான் செஞ்சாகணும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்ற எண்ணம் வருது அப்படின்னா உழைக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. அதே போல் ஒரு முறை தோல்வி அடைஞ்சிட்டோம் அது என்ன அப்படின்னு அப்படி போற்றக்கூடாது. அதை திருப்பி திருப்பி நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி காத்துட்ருக்கு. அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவிகள் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடியவர்கள்லாம் முயற்சி பண்ணலாம். சொல்லப்போனால் வெளிநாடு போய் படிக்கணுன்ற ஆர்வம் இப்போ தான் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்.
இங்கெல்லாம் படிக்க வேணாம், வெளிநாட்டில போய் படிக்கலாம், மேற்படிப்பு பெரிய படிப்பு படிக்கணும், அந்த மாதிரியான ஆசைகள்லாம் இப்போ அதிகமாகவே வர ஆரம்பிக்கும். அதற்குண்டான முயற்சிகளையும் நீங்கள் வந்து செய்வீங்க. ஸோ நல்ல மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிடும். அதனால் இந்த டைமில் மேசராசிக்காரங்க நல்லா வந்து மதிப்பெண் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து இந்த நவம்பரில் கிடைக்க போகுது. அது அமாவாசைக்கு அப்புறமா ரொம்பவே நல்லா இருக்குது. இருந்தாலும் மேசராசிக்காரங்க ஒரு சில நேரங்களில் கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க. முருகனை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. முருகனுக்கு பிடித்த சிவப்பு மாலையாக அணிவித்து நீங்கள் அவரை வந்து வழிபாடு செய்யுங்க. ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமாக போய் முடிவடையும். இந்த பதிவில் மேசராசி நேயர்களுக்கு நிறைய தகவல்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.